புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அருமையன் பி.கே. வைரமுத்து அவர்களும், அதே போல் இங்கே ஆலங்குடியுடைய சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி தனவிமல் அவர்களும், அதே போல் நானும் இன்றைக்கு சிறப்பாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று அதற்கு பின்னாலே நேராக சென்னையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவிடங்களுக்கு சென்று வழிபட்டு விட்டு அதற்கு பின்னாலே குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டு எங்களுடைய எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய திருவப்பூர் முத்துமாரியம்மனை தரிசிக்க வந்திருக்கின்றோம். அம்மனுடைய அருள், மக்களுடைய ஆசீர்வாதம், வாக்காளர்களுடைய ஏக்கம், எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்த்து நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி, கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதி, திருமயம் சட்டமன்ற தொகுதி, அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி என 6 தொகுதிகளையும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கள நிலவரம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் கள நிலவரம். நிச்சயமாக இந்த கள நிலவரத்தில் ஒரு மகத்தான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்று எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். நல்ல கேள்வி. எல்லா விஷயத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எல்லோரையும் முந்திக்கொண்டு வேகமாக இப்பொழுது அந்த தேர்தல் ரேஸில் எடப்பாடி அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். தேர்தலுடைய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை ஏற்கனவே 3 கட்டமாக பொதுச் செயலாளர்கள் வெளியிட்டார்கள், இறுதியாகவும் வெளியிட்டார்கள். இதில் ரொம்ப ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்றது ஆட்சிக்கு வந்த உடனே 10,000, அனைத்து மகளிருக்கும் 2,000, அனைவருக்கும் ஃப்ரிட்ஜு, குளிர்சாதன பெட்டி, இவையெல்லாம் இன்றைக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அது தவிர அனைத்து செக்டாருக்கும், எல்லா செக்டாருக்கும் குறிப்பாக 7.5% இடஒதுக்கீடை 10%, இலங்கை தமிழருக்கு இரட்டை குடியுரிமை, முதியோருக்கு எல்லா இடங்கள்லையும் இல்லங்கள் என மிகப்பெரிய யாரும் எதிர்பார்த்திராத விஷயங்களெல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். அதிமுக மட்டும்தான் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு திறனுள்ள அரசு என்பது அதிமுக அரசு என்பது கடந்த 35 ஆண்டு கால வரலாறு. இந்த தேர்தல் அறிக்கை அனைத்தும் நிச்சயமாக அரசாணைகளாக பிறப்பிக்கப்படும் என்ற நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் எல்லோரும் எல்லாரும் மேலே இந்த விமர்சனம் பொதுவாக அதுதான் வழக்கம், வாடிக்கை. அதையெல்லாம் எதிர்கொண்டு, எல்லாவற்றையுமே எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு களத்தில் அதிமுக செய்த நலத்திட்டங்களை சொல்லி, சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கும். நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிங்களேன். இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இந்த மாவட்டம் வளர்ந்ததே அதிமுக ஆட்சியில் தானே. இப்போ புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், தமிழகத்துடைய 2வது பல் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அண்ணன் திருமயம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அண்ணன் வைரமுத்து அவர்கள் நானெல்லாம் சட்டமன்றத்தில் பேசி பெற்ற 2 காவிரி கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாறு திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லா திட்டங்களுமே இந்த ஆட்சி வேளாண்மை கல்லூரி இப்படி எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் தான் அந்த மாவட்டம் வளர்ந்திருக்கிறது. இந்த மாவட்டத்துடைய நல்ல திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் தான் கிடைத்திருக்கிறது. அதனால் இதையெல்லாம் நாங்கள் சொல்லி அதிமுகவுக்கு வாக்கு கேட்போம், மகத்தான வெற்றி பெறும். கடந்த முறை 6 சட்டமன்ற தேர்தலை கடந்த முறை 2006 சட்டமன்றத்தில் அதிமுக போட்டிட்டது. இந்த வரை 3 இடங்களை பாஜகவுக்கு விட்டு எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்களே போட்டிடணுன்றது தான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம், எங்களுடைய எதிர்பார்ப்பு. இருந்தாலும் ஒரு நிறைய கட்சிகளோடு நம்ம கூட்டணி வைக்கின்ற பொழுது அதில் உங்களுக்கே தெரியும், அதில் ஏற்படுகின்ற பொழுது அது தலைமையில் அவங்க எடுக்கின்ற முடிவு. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஏக்கம் என்ற எங்களுடைய ஒரு புறம் இருந்தாலும் கூட அதே நேரத்தில் தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு எந்த காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அம்மா காலத்திலேருந்து, எடப்பாடி காலத்தில் அதிமுக என்பது இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இயக்கம். நிச்சயமாக தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நெஞ்சுரத்தோடு பணியாற்றுறோம், வெற்றி பெறுவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை மையப்படுத்தியே சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை மக்கள் இதயத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதா யார் யாருக்கிடையே போட்டி என்பதையெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய எஜமானர்கள் மக்கள், அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்தான் இருக்குது. அதனால் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. யார் வேணாலும் அதற்கு முன்னால் எந்த விதமான கருத்துக்களை எல்லாம் ட்ரெய்லர் மாதிரி சொல்லலாம்.
ஆனால் இப்போ இறுதி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வெற்றி அதிமுக தான் நடக்கும். இல்லை, திரையில் நீங்கள் பார்ப்பது வேறு, களத்தில் பார்ப்பது வேறு. அதான் என்னுடைய கருத்து. அதனால் திரையில் இருப்பது அது 3 மணி நேரம் படம் மாதிரி தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாரும் எப்படி யதார்த்தத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் யதார்த்தத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னால் களத்தில் அதிமுகவுக்கு அமோகமான ஆதரவு இருக்கிறது. இது நீங்கள் தேர்தல் இன்னும் போக போக பார்ப்பீங்க. இன்றைக்கு தானே தொடங்கியிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் இருக்கிறது, அதற்கு முன்னாடி பிரச்சாரம் இருக்கிறது. இன்னும் பல்வேறு விதமான இன்னும் எங்களுடைய பொதுச் செயலாளரோட இப்போ இன்னும் 1ஆம் தேதி இங்கே புதுக்கோட்டைக்கு வருகை இருக்கிறார். இதெல்லாம் தேர்தல் இப்போ தானே சூடு பிடிக்க துடிக்கிறது. நீங்கள் போக போக பார்ப்பீங்க அதிமுகவுக்கு ஏறுமுகமாக இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும். இதை எல்லோருமே சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவுடைய அந்த அதிமுக வந்து ஆளும் கட்சி ஆவதற்குண்டான அனைத்து சாத்தியங்களும் இருப்பது என்று எல்லோரும் பேசுகிறாங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அது அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்கள் களத்துக்கு போவதற்கு தேவைப்படுகிறது. அதனால் அவங்க நினச்சிக்கிறாங்க. அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு மகத்தான ஒரு மாபெரும் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு மகத்தான மாபெரும் கூட்டணி. பெரிய இயக்கங்கள் நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் போன்றவர்கள், அண்ணன் அன்புமணியன் போன்றவர்கள், இன்னும் நீங்கள் சொன்ன எல்லா கூட்டணி கட்சி அண்ணன் நம்முடைய ஆர்வி அவர்கள், பரதன் அவர் இருக்கு. அதே போல் ஏசி சண்முகம், ஐஜேகே வந்து இது மாதிரி நிறைய கட்சிகள் அதிமுகவிலையும் தான் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு பெரிய மகத்தான கூட்டணி தானே. நிறைய வாக்கு வங்கியில் கடந்த முறை பெற்று நீங்கள் வாக்கு சதவீதத்தை பாருங்கள், வாக்கு எண்ணிக்கையை பாருங்கள். அதனால் இது வந்து இப்போ இன்றைக்கு வந்து களம் சூடு பிடித்திருக்கிறது. அதிமுகவுக்கு ஏறுமுகமாக இருக்கிறது. நாங்கள் ஆளும் கட்சி ஆவதற்கு அனைத்து விதமான சாத்தியங்களும் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்களோடு, உங்களுடைய அன்போடு நிச்சயமாக மகத்தான வெற்றி பெறுவோம். வந்து ரெட்டை சின்னத்தில் தான் போட்டியிட விருப்பப்படுவாங்க. ஆனால் இந்த தடவை அதிகப்படியான கூட்டணி கட்சியில் வந்து தாமரை சின்னத்தில் வந்து போட்டி போடுறாங்க. வந்து நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல, புரட்சி தலைவி அம்மா காலத்தை போல அண்ணன் எடப்பாடியார் தலைமை இருக்கின்ற இன்னைக்கு அதிமுக பல்வேறு சோதனையெல்லாம் தொடங்கி 169 இடத்துல இன்னைக்கு வந்து தனிப்பெரும்பான்மையோடு இரட்டலை சின்னத்தில் போட்டிடுறோம்ல. எவ்வளோ இயக்கம் எவ்வளோ பெரிய வலுவோடு இருக்கிறது. 2 மாபெரும் தலைவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஒரு சாமானியர் ஒருத்தர் இன்றைக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு வந்து 169 இடத்துல இன்றைக்கி எல்லாம் மின்னல் வேகத்தில் வந்து எல்லாமே முன்னணியில் களத்தில் ரேஸில் முன்னணி இருக்கிறார். அதுதான் அதிமுக என்பது இட்ஸ் அ பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, சாகாவரம் பெற்ற கட்சி. அந்த கட்சியில் தான் இன்றைக்கி நாங்கள் வேட்பாளராக உங்களுக்கு முன்னால் இருக்கிறோம். அதனால தான் நீங்கள்லாம் அப்படி ஆர்வத்தோடு இத்தனை உங்களை கேள்வி கணைகளோடு கேமரா கண்களோடு இருக்கிறீங்க. நல்லதே நடக்கும், மகத்தான வெற்றி பெறுவோம். நான் பொதுவாக சொல்லுவேன், அரசியலில் சில நேரத்தில் நெருக்கடிகள் ஏற்படலாம், சில நேரத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். இப்போ நீங்கள் தம்பி முத்து நீங்கள்லாம் ஷேக் கேட்டதை விட அது மாதிரியான கொஞ்சம் நாங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப சில கஷ்டம். அதெல்லாம் அரசியலில் பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். அவசர கதியில் ஒருவர்கள் வந்து ஜம்பிங், அவசர கதியில் போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஜம்பிங், அந்த எடுக்கிற முடிவுகளை எல்லாம் காலம் பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் மன்னிக்காது.